பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கான அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆதரவற்ற குழந்தைகளின் பள்ளி படிப்பு முடியும் வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. அரசியல் என்றால் பதவி மோகத்தில் இருக்கலாம் என சிலர் நினைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடினார். திமுகவுக்கு எப்போதும் பொறுப்புதான் முக்கியம் என்றும் பேசினார். அண்ணா பிறந்தநாளையொட்டி திமுகவின் தலைமை அலுவலகத்தில் அவரது உருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். எம்ஜிஆர் பெயரை விஜய் பயன்படுத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதால் அதிமுக ஓட்டு நிச்சயம் விஜய்க்கு போகாது என்றும் கருத்து. மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் முன்னாள் முதல்வர் அண்ணா என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகழாரம். மக்களிடம் செல் என்ற அண்ணாவின் அரசியல் மந்திரத்தை பின்பற்றி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். விஜய் பிரச்சாரத்தை சரியாக திட்டமிட வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தினார். விஜயகாந்த் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் கருத்து கூறினார். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் பேசினார். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக வழக்கறிஞர் பாலு அறிவித்துள்ளார். அன்புமணி தலைமையிலான இயக்கம்தான் உண்மையான பாமக என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற எல்லாரும் உறுதுணையாக இருக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தனது கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தினார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தில் உள்ள 2 பிரிவுகளுக்கும் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 81,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வருமான வரி தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்று வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டதாக பரவும் செய்தி போலியானது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. கோவை மாவட்டம் இருகூர் ரயில் தண்டவாளத்தில் இருந்து 1.5 வயது ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குழந்தையின் உடல் அருகே மஞ்சள், குங்குமம், வெட்டப்பட்ட கோழி இருந்ததால் நரபலியா என போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் மது போதையில் கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய பள்ளி வாகன ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். வாகனத்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். சேலம் நரசோதிப்பட்டியில் அரசு அலுவலர் வீட்டில் இருந்து 56 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. சிசிடிவி கேமராவில் பதிவான திருடனை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ரவுடி வங்கி கணக்கில் 2.5 கோடி ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்ட விவகாரம். ஓராண்டுக்கு பிறகு ரவுடி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அண்ணா நகர் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே நின்றிருந்த காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. நாய் கடித்த இடத்தை உடனடியாக கிருமி நாசினி மூலம் கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்டில் தலைக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
கதிஜாரியாவில் நடந்த என்கவுண்டரில் 3 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் ஓட்டுநர்கள் அவதியுற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கங்கையில் நீர்வரத்து அதிகரித்து தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற மக்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 18,000 கன அடியில் இருந்து 16,000 கன அடியாக சரிந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நீடிக்கும் மழையால் நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது. காஷ்மீரின் உதம்பூர் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சாலை சீரமைப்பு பணி தொடர்கிறது. மலைப்பாதையில் 2000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தடையை மீறி பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள், 28 கண்டெய்னர்களில் மும்பை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெப்சி அமைப்புடன் இணைந்து பயணிக்க தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவின் நலன் கருதி முடிவு என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி பேட்டியளித்துள்ளார். சட்டவிரோத சூதாட்ட செயலிகளுக்கு விளம்பரம் செய்த விவகாரம். பாலிவுட் நடிகை ஊர்வஷி ரவுதேலா, பெங்கால் நடிகர் அங்குஷ் அஸ்ராவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் காத்மண்டுவில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்தார். சட்டவிரோத குடியேறிகள் மீது மென்மையாக நடந்து கொள்ளும் நேரம் முடிந்துவிட்டதாகவும் எச்சரிக்கை. இந்தியா ரஷ்யா இடையிலான நட்பை அமெரிக்காவின் சதித்திட்டத்தால் ஒருபோதும் முறியடிக்க முடியாது என ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சர்வதேச விவகாரங்களில் வியூக ரீதியான தன்னாட்சி பிரதிபலிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. நேட்டோ படைகளை நிலைநிறுத்த போலந்து அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார். ரஃபால் போர் விமானங்கள் போலந்து வான்வெளியில் ரோந்து சென்ற காட்சிகள் வெளியாகின. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடைபெற்றது. தடுப்புகளை அகற்றி முன்னேறிய போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். ஹாலிவுட் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்களுக்கான எம்மி விருதுகள் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடங்கியது. பிரபலமான தொலைக்காட்சி நடிகர்கள், இயக்குநர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. நெட்ஃபிளிக்ஸின் மிகவும் பிரபலமான அடலசன்ஸ் தொடர் 3 எம்மி விருதுகளை வென்றது. சிறந்த இயக்குனர், சிறந்த துணை நடிகை, சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது.